சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல் அதுதான் வந்து நம்ம வெர்ப் அப்படின்னு சொல்கிறோங்க. அதுதான் வினைச்சொல். இந்த வினைச்சொல்ல 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஆக்ஸிலரி வெர்ப் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை லிங்கிங் வெர்ப் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஆக்ஷன் வெர்ப்னா என்ன? ஆக்ஷன் வெர்ப் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் வாட் சம்ஒன் ஆர் சம்திங் டஸ் லைக் ரன், ஜம்ப் ஆர் திங்க். ஒரு ஆக்ஷன் வெர்ப் அப்படிங்கிறது 80-90% வந்து வெர்பில் நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாமே வந்து ஆக்ஷன் வெர்பு தான். உதாரணத்திற்கு ஓடுறதா இருக்கட்டும், குதிக்கிறதா இருக்கட்டும், யோசிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து இந்த ஆக்ஷன் வெர்ப் கேட்டகரியில் தான் வருது. இன்னொரு டைப் என்ன அதை பார்க்கலாம். ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னா துணை வினைச்சொல்னு சொல்கிறாங்க. ஆக்ஸிலரி வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் இஸ் யூஸ்டு. இதை ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லலாம். மெயின் வெர்புக்கு துணையாக வந்து இது வந்து இருக்குங்க. டென்ஸ் வந்து எப்படின்னா சில அது வந்து ஒவ்வொரு டென்ஸ்க்காகவும் வந்து இது மாறுபடும் இந்த ஆக்ஸிலரி வெர்பு. அதுக்கப்புறம் அந்த வெர்பை வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி அது வெர்புக்கு துணையாகவும் வந்து இது இருக்கிறதுனால ஆக்ஸிலரி வெர்ப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.